1.5 லட்ச ரூபாயில மொத்த கடையை நாங்க செட் பண்ணி கொடுத்துறோம்னு சொன்னது அவர்தான். இல்ல சார் அது உண்மை, நான் காட்டுறேன் உங்களுக்கு சார். எடுத்து காட்டுறேன். 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு தான் சார் சொல்றீங்க. சார் அப்படிதான் சொன்னாங்களே. 1.5 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணினா மாசம் 1 லட்ச ரூபாய் எடுக்கலாம்னு சொன்னாங்க. நான் வச்ச ஏரியால இன்னொரு ஃபிரான்ச்சைஸ் எடுத்து வச்சாரு. அவர் 3 மாசம் காலி பண்ணாரு. பக்கத்துல ஏரியால ஒருத்தர் வச்சாரு 6 மாசம் காலி பண்ணாரு. தாம்பரத்துல ஒருத்தர் வச்சாரு பெரிய பிராண்ட், அவர் 3 மாசம் காலி பண்ணாரு. நான் பார்த்த ஏரியா எல்லாமே காலி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் 1 லட்சம் சொன்னது பட் அக்கவுண்ட்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணி போறல. அந்த ப்ராசஸ் உங்க ஷார்ட் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நீங்க இருக்கு எனக்கு இந்த இடத்துல வேணும் இல்ல நான் இப்படி தான் பண்ணுவேன். அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மட் உங்களுக்கு அந்த ஃபார்மட் அட பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க குடிக்கிற உங்களுக்கு தெரியும் தான் தோத்து போயிடுவாங்க. இத தோத்து போயிடுவாங்க உங்களுக்கு தெரியாதா? தெரியும்ல? அப்ப எதுக்கு அந்த காசு வாங்கி குடிச்சீங்க? அப்ப பாத்தீங்க ரெண்டு சைடுலயே பிரச்சனை இருக்கு. ரெண்டு சைடுலயே பிரச்சனை இருக்கு. நட்ட யார்? இந்த மாதிரி பிசினஸ் பத்தி சொல்றவங்க தயவு செய்து நம்பாதீங்கன்னு நான் நிறைய வாட்டி எல்லா இடத்துலயும் சொல்றேன். ஏன் சொல்லியிருக்கேன்னா நிறைய என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை வச்சுதான் சொல்றேன். தவிர்த்து நம்ம சும்மா யாரையும் கிரிட்டிசைஸா இல்ல யாரையும் டம்ப் பண்றதுனால நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிடாது. இந்த தம்பி மட்டும் இல்ல, இது மாதிரி மொத்த கூட்டமும் 99% ஏமாத்து கூட்டம் தான். 99% அவங்களுக்கு பிசினஸ்னா என்னன்னே தெரியாது. சும்மா இந்த பிரான்சைஸ் எடுத்து கைமாத்தி விட்டு அதுல சம்பாரிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த தம்பி இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல, மீன் வியாபாரம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு கோடீஸ்வரன் ஆயிரலாம், ஆக ஓகோன்னு ஆயிரலாம் அப்படின்னு. போன வருஷம் நடந்த விஷயம் தான். போன வருஷம் நாங்க மீன் வியாபாரம் பண்ணோம். எப்படின்னா 3 மாசத்துல முடிஞ்சு போச்சு. 3 மாசம் தான். 3 மாசத்துல இழுத்து மூடியாச்சு. ஏன் இழுத்து மூடியாச்சுன்னா எங்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணணும்னு தெரியல. ஒரு வேகத்துல ஒரு இதுல நாங்க போய் இறங்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் காலையில 4 மணிக்கு போயிட்டு அப்படியே ஆட்டோல எடுத்துட்டு போயிட்டு மீனவ நண்பர்கள் பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம் சொல்லி நிறைய ஐடியா எல்லாம் பண்ணி ஃபுல்லா இறங்கி பண்ணி பார்த்தா 7 எடுக்கணும், கரெக்டா எடுக்கலன்னா அதுக்கு வேற நம்மளுக்கு காசு கிடைக்காது. சில டைம் நம்மளுக்கு 7 அதிகமாயிரும். நம்ம எக்ஸ்ட்ரா மீனை வச்சு எக்ஸ்ட்ரா காசை வச்சாலும் மக்கள் வாங்க மாட்டாங்க. இவ்வளவு கதைகள் இருக்கு. பெரிய ஒரு பிசினஸ் சொல்றது சும்மா இல்ல. அதுக்கப்புறம் சில டைம் பார்த்தோன்னா மீன் சில அழுகின மீன் அடியில வச்சிருப்போம், கிலோ கணக்குல இருக்கும் அழுகின மீன். அதை என்ன செய்யறது, நிறைய டிஃபிகல்ட் நாங்க பார்த்துட்டோம், நிறைய கஷ்டங்கள் இதை பார்த்தோம். காசிமேட்ல இப்போ போனாலும் எல்லாருக்கும் தெரியும் இவங்க மீன் வியாபாரம் பண்ணாங்க, அது மட்டும் தெரியும். இப்ப என்ன ஒரு 100-200 ரூபாய் குறைச்சு மீன் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். தவிர்த்து பிசினஸ்ல ஆக ஓகன் வரல. அதுக்கப்புறம் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், இது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் அனலிஸ்டிக் போய் படிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு பிசினஸ்லாம் இதுதான், பிசினஸ் இப்படிதான் பண்ணணும், இது ஃபண்டமெண்டலா ஒரு ரூட் இருக்கு, எங்க விதைக்கணும், எங்க விதைத்தால் அது மரமாக வளரும் நம்மளுக்கு தெரியும். எதுவுமே தெரியாம நம்ம போனதுனால நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டோம். இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால பிரச்சனை இல்லை. ஆனா இதை பற்றி தெரியாதவங்கள தான் இவங்க கரெக்டா டார்கெட் பண்ணுவாங்க. முன்னாடியே வீடியோல சொன்ன மாதிரி தான் இதுல சக்சஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு சக்சஸ் பண்ணவங்களுக்கு பின்னாடியும் பெரிய கதைகள் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு ஃபீல்டுக்குள்ள போனா 10 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஃபீல்டை டெவலப் பண்ண முடியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன். நீங்க உடனே போனோம்னா எப்படி அவ்வளவு பெரிய கோடி சொன்னாங்க. யாரையும் யோசிக்க விடாம 40,000 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய்க்கு வாழ்க்கை மாறிடும் சொல்றாங்க பாருங்க. தயவு செய்து இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட போய் மாட்டி ஏமாந்துறாரு. ஏன்னா அவனுக்கு இது ஒரு வியாபாரம், ஆனா இது உங்களுக்கு வாழ்க்கை. தயவு செய்து உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காது.